எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எத்தகைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா தற்போது சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த அஷ்டம சனியுடைய தாக்கமானது எப்படிப்பட்ட ஒரு வகையில் இருக்கும், எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், அதில் குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வகையில் நன்மைகள் செய்ய காத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்ம ராசியில மக நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வரும். மகத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது தான். இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல குரு இது நாள் வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்தார். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி கண்டக சனி அப்படின்ற கடந்த காலங்களில் இருந்திருப்பார். இப்போ கணவன் மனைவி சார்ந்த வகையில் ஒரு சாதகமற்ற தன்மையும், வாழ்க்கை துணையார் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளையும் கடந்த காலங்களில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானால் தொழில் ரீதியாகவும் ஒரு சில இடையூறுகள், இடைஞ்சல்கள் சார்ந்த விஷயங்கள், வேலை ரீதியாக சில அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ தற்போது அஷ்டம சனி உங்களோட வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக அஷ்டம சனி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன ரீதியாகவும் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஆனால் இந்த குருவினுடைய நிலை ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனி நினச்சி சிம்ம ராசிக்காரங்க கவலைப்பட தேவையே இல்லை, அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில குருவின் மூலமாக நிறைய செல்வங்களையும், நிறைய ஏற்றங்களையும், நிறைய மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்களோட வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஏன்னா கடந்த காலங்களில் கடகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகின்ற அளவுக்கு நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க கடகராசிக்காரங்க. ஸோ இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம ஆரம்பிச்சு அதே பாதிப்பு சிம்மத்துக்கு இருக்குமா? கடகம் பட்ட கஷ்டத்தை சிம்மம் படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 50% பாதிப்புகள் இருக்கும். ஆனால் மீதி 50% நன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். காரணம், குரு ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து ராசிக்கு 5ஆம் இடமான தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார், தனுசு வீட்டு. சரிங்களா? நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா வேலை ரீதியா, தொழில் ரீதியாக ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு ஊதிய உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு மாற்றமாச்சும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில வேலை தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிறைய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்ல ஒரு நிலைமை கண்டிப்பாக வருவீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறது தற்போது குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். 5ஆம் அதிபதி 12 வருஷத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறார், அதுவும் ராசிக்கு லாபத்தில் அமர்ந்து. சரிங்களா? ஸோ நிச்சயமா இந்த காலகட்டம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமைந்து முடியும். தொட்டதெல்லாம் கண்டிப்பாக துலங்கும். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக ஜெயமாகும். காரணம், 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து ராகு குரு பறவைக்கு வரார். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல ராகுவை குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக திருமண வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும். பிரச்சனையே இருக்காதுங்க. நிச்சயமா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, மனம் போல் மாங்கல்யம். நிச்சயமா மனதிற்கு பிடித்த நபரை கரம் பிடிப்பீங்க. குறிப்பா காதல் திருமணங்கள் அதிகமாக செய்கின்ற ராசியில இந்த ஆண்டு கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க இடம் பிடிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய அதாவது நீங்க நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். உங்களோட ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க இழந்தீங்களோ, என்ன சந்தோஷங்கள்லாம் நீங்க இழந்தீங்களோ அது எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அப்போ அஷ்டம சனி எதனா பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும்னா, ராசிக்குள்ள கேது கொஞ்சம் பிடிமானம் இல்லாம வாழ்க்கையில சுத்திக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா?
ஒரு மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு டைலமோலே இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனதை உடம்பை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்க, மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க, குழப்பங்களை தவிர்த்து விடுங்க. சரிங்களா? வீண் குழப்பங்கள், தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க, மனசுல வச்சுக்காதீங்க. எப்போ பண்ண விஷயங்கள், எப்போ நடந்த ஒரு காரியங்களை இப்ப நினைச்சு மனசுல போட்டு குழப்பி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல ராசிக்கு 8ல இருந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் பாக்குறதுனால வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிகாஸ் நீங்க வந்து ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருப்பீங்க, அதை வந்து அவங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு எதிராகவே சில விஷயங்களை திருப்பி விட்டுருவாங்க. சரி, நீங்க சொன்ன விஷயத்த உள்டாவாக்கி. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்தி போங்க. யாருக்கிட்டையும் எதையும் பேசவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாம மூக்க நுழைக்கவும் வேண்டாம். ரெண்டாவது, ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறனால கொஞ்சம் பேச்சுல மட்டும் கொஞ்சம் கனிவு, மென்மை தேவை. எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் பொய் மட்டும் பேசாதீங்க. சரிங்களா? ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்கறனால எப்பவுமே உண்மையை மட்டும் பேசும்போது பிரச்சனை வராது. சரிங்களா? இனிஷியல்ல பிரச்சனை வந்தா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் நன்மையில தான் முடியும். அதனால வந்து பொய் அப்படின்ற விஷயம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள. சரிங்களா? உண்மையாவே இருங்க. அது மட்டும் இல்லாம கேது ராசிக்குள்ள இருக்கனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்க. நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. மக நட்சத்திரக்காரங்க அதிகமா விநாயகர் வழிபாடு நீங்க பண்ண பண்ண நிச்சயமா உங்களோட கஷ்டங்கள் குறையும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் உங்களை விட்டு விலகும். நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமா நிச்சயமா இந்த குரு பயிற்சியோட வாழ்க்கையில இருக்க போதுங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.